எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம். தவக்காலத்தின் 36வது நாளான இன்று பிறரை புரிந்து கொள்வோம் என்பதை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். ஆதர்ச தம்பதிகள் என்று பெயர் பெற்றவர்கள். அவர்களது 25ஆம் திருமண நாளை பிள்ளைகள் வெகு விமரிசையாக கொண்டாடினர். அந்த விழாவில் கணவனை பற்றி மனைவியிடமும் மனைவியை பற்றி கணவனிடமும் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. கணவன் 10க்கு 2 மதிப்பெண் பெற்றார், மனைவியோ 10க்கு 10 பெற்றார். கணவனுக்கு மகா சங்கடம். ஆனாலும் முகத்தில் ஒரு சிறு புன்னகையோடு அமர்ந்திருந்தார். அனைவரும் மனைவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தனர். என்ன கூறப்போகிறார் என்பதை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்தனர். மனைவியும் எழுந்து பேசினார். என் கணவர் வாங்கிய குறைவான மதிப்பெண்களை நினைத்து குழம்புகிறீர்களா? என்னடா, இப்படி ஒரு மனிதருடனா நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேன் என்று நான் வருந்துவேன் என நினைத்திருப்பீர்கள் அல்லவா? அவருக்கு என்னுடைய பிறந்த நாள், ஏன் எங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாள் கூட ஞாபகம் இருப்பதில்லை. ஆனால் நானும் அவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இத்தனை வருடம் வாழ்ந்துள்ளோம். ஏனென்றால் அவரது இந்த குறையை நான் ஏற்றுக்கொண்டேன். அவரது மறதியை ஒரு காமெடியாக நாங்கள் மாற்றி எங்களை மகிழ்வாக வைத்துக் கொண்டோம் என்றார். பிறருடைய நிறை குறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களை புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகிறது. அந்நாளில் இயேசுவை புரிந்து கொள்வதே யூதர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. இன்றைய நற்செய்தியில் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். யூதர்கள் பெரிதும் மதிக்கும் ஆபிரகாம் இறந்துவிட்டார். ஆனால் எப்படி இயேசு அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்போர் சாக மாட்டார்கள் என்று கூறுகிறார்? மேலும் இயேசு ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது யூதர்கள் ஆக்ரோஷத்துடன் கூறுகிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, எப்படி நீ ஆபிரகாமுக்கு முன்னே பிறந்திருக்கிறேன் என்று கூறுகிறாய் என்று அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். நாமும் இவ்வாறே பிறரை புரிந்து கொள்ள முடியாத போது வெறுப்பு பேச்சு, குறை கூறுதல், துன்புறுத்தல் ஆகிய கற்களை எடுத்து பிறர் மீது வீசுகின்றோம். இயேசுவே இறைமகன் என்பதை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் தயாராகவில்லை. அதற்காக இயேசு அவர்களோடு தர்க்கம் பண்ணவும் இல்லை, சண்டையிடவும் இல்லை. நம்மை புரிந்து கொள்ளாத போது மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும் என்பதை இறைவன் அன்றே நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார். தனக்கு நடக்கும் போதுதான் எந்த வலியும் வலியாக தெரியும். நம்மை பிறர் புரிந்து கொள்ளாத போது எவ்வாறு துன்புற்றோமோ அதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிறரை நாம் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களில் நமக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் நமக்கு ஏற்பட்ட மன வலிகளையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு வந்தால் இரத்தம், பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்றும், மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்றும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாமும் இப்படித்தான் செயல்படுகிறோம். அந்த குணத்தை நாம் இந்த தவக்காலத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து, பல நேரங்களில் நம்முடைய விருப்பம் நிறைவேற பிறரை புரிந்து கொள்ளாமல் அதிகமாக அவர்களை துன்புறுத்துகின்றோம். எடுத்துக்காட்டாக, தான் ஒரு கலெக்டராக வேண்டும் என்று விரும்பிய ஒரு தந்தை தன்னால் இயலாத அந்த காரியத்தை தன்னுடைய மகன் மேல் சுமத்துகிறார். அந்த மகனுக்கோ ஒரு இசைக்கலைஞராக வேண்டும் என்பதே பெரிய விருப்பமாக இருந்தது. தன்னுடைய மகனை இவர் புரிந்து கொள்ளாததால் மகனுக்கு மன ரீதியாக பெரும் நெருக்கடி ஏற்படுகிறது. அதனால் படிக்க முடியவில்லை, பரீட்சைகளில் வெற்றி பெறவும் முடியவில்லை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 4 முறை இந்த பரீட்சைகளை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லாமல் போயிற்று. வயதும் கடந்தது. தந்தைக்கு பெரும் அவமானமாகவும்
கையாலாகாத தனமாகவும் தோன்றியது. அதன் பிறகு அவர் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கொள்கிறார். தன்னுடைய மகனை அவர் அதற்கு பின் புரிந்து கொள்கிறார். இப்பொழுது அந்த மகன் வயதான நிலையிலும் தனக்கு பிடித்த இசையை பயின்று கொண்டிருக்கிறான். முதலிலேயே இந்த புரிதல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்மையானதாக இருந்திருக்கும். அடுத்து, பல நேரங்களில் பிறருடைய உணர்வுகளுடன் விளையாடுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, கணவன் மனைவியை உணர்வு பூர்வமாக துன்புறுத்துவதும், மனைவி கணவனை மோசமான வார்த்தைகளால் துன்புறுத்துவதும், உறவினர்களை அவர்களின் நிலைமைக்கேற்ற வகையில் எடை போட்டு அவமதிப்பதும், காதலன் காதலியை அடக்கி ஆள வேண்டும் என்று மன ரீதியாக கடுமையான சட்டங்களை போடுவதும், காதலி தான் காதலிக்கும் அந்த இளைஞனை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமான பல கஷ்டங்களை அவனுக்கு கொடுப்பதும், பிறருடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்றார்கள். உங்களுக்கு விளையாட பிடித்தால் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை வைத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள். இதுவே மிக பெரும் குற்றச் செயலாக கருதப்படும். ஆகவே எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய நாம் நம்மை புரிந்து கொள்வதோடு பிறரையும் புரிந்து கொண்டு இயேசுவின் அன்பை இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் கொடுக்கின்ற நல்லவர்களாக, இயேசுவின் சீடர்களாக நமது பயணத்தை தொடர்வோம். நன்றி.